ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 8வது சங்கீதம் 2வது வசனம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை அடக்கி போட குழந்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்து அவர்கள் தேவனை துதிக்கும்படியாக செய்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாமும் ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் தான். அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நல்ல வசனம் சொல்லிக் கொடுங்க. அவங்க ஆண்டவரை நல்லா துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். பெரியவர்களாகி நாமும் கூட நல்லா துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் சத்துரு கிரியைகளை அடக்கி போடுவார், நம் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள், சிறியோர் பெரியோர் எல்லோரும் உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருக்கு கிருபை தாங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.